கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட வேண்டிய நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்து கருத்துக்களை வழங்குவதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தனர். தற்போது அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கும் பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவருடைய அறையில் நடைபெற்றுள்ள அந்த கூட்டத்தில் கருத்து கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் கலந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த என்பது நீர்வளத்துறை அமைச்சர் புஷானந்த் அவர்களுடைய அறை நடைபெற்றிருக்கிறது. அதில் சிறிது நேரம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசு ஆண்டுக்கு 25,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாட்டின் ஆறு, ஏரி, குளங்களை தூர்வாரி பராமரித்தால் தமிழ்நாட்டில் விவசாயம் பெருகும், தண்ணீர் பற்றாக்குறை நீங்கும் என்கின்ற வகையில பரிந்துரைகளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வழங்கியிருப்பதாக தகவல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை இணைக்க வேண்டும், நிலுவையில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்களை போர்க்கால அடிப்படையில் சீர்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பரிந்துரைகளையும் அன்புமணி ராமதாஸ் வழங்கியிருக்கிறார். காவிரி இருந்தார் இணைப்பு திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலும் இந்த சந்திப்பின் போது நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அதிகாரிகளுடனான இந்த சந்திப்பின் போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி.